இன்று நம் 10 அடிகளுக்கான சிவபுராணத்திலிருந்து விளக்கத்தை பார்த்து இருந்தோம். சிவனடியார்களே, எனக்குள் உண்டான ஒரு உந்துதலின் பேரில் மீதி இருக்கக்கூடிய அடிகள் ஒரு 10 அடிகளுக்கான விளக்கத்தையும் கூற வேண்டும் என்ற ஒரு உந்துதல் ஏற்பட்டதினால் அந்த 10 அடிகளுக்கான விளக்கங்களையும் இன்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டதினால் சிவாய நம உணர்வு ஏற்பட்டதால் உங்களுக்கு அந்த 10 அடிகளுக்கான விளக்கங்களையும் உங்களோடு சேர்ந்து நானும் சிந்திக்க இருக்கிறேன். அதற்கான விளக்கத்தையும் அந்த 10 அடிகளுக்கான விளக்கம் எந்த 10 அடிகள் ஈசனடி போற்றி என்று தொடங்கக்கூடிய அடிகளுக்கான விளக்கங்களை நாம் இப்போது பார்க்கலாங்க. ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் 15வது வரியில் குறிப்பிடுறாருங்க. ஈசன், என் சிவபெருமானே, உன்னுடைய அடிகள் எப்பேற்பட்டது, எல்லோரும் வணங்கக்கூடிய அழகான தன்மை அது போற்றுதலுக்குரியது. எந்தை அப்படிங்கிறது தந்தை, என் தந்தையானவனே உன்னுடைய அடிகள் போற்றி. தேசன் அடி போற்றி அப்படின்னா ஒளி பொருந்திய, தேசன் என்பதற்கு சரியான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒளி பொருந்திய இறைவா, உன்னுடைய அடிகளுக்கு வணக்கம், போற்றுதலுக்கு உண்டானது. சிவனே, உன்னுடைய சேவடி அழகான சிவந்த நிறங்களை கேட்போருக்கெல்லாம் நம்ம கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இறைவனுடைய பாதங்களை பார்த்தா சிவந்து இருக்குதான். ஏன்னா கேட்கக்கூடிய அடியவர்கள் இல்லங்களுக்கெல்லாம் சென்று வாரி வணங்குறாருங்களாமா. நம்ம சிவனடியார்களுக்கு கூடவே வராரு. எதை போலங்க, எல்லா நேரங்களையும் கூடவே இருக்கிறார், நம்ம கூடயே வராரு. அதனால் அவருடைய பாதங்கள் சிவந்து இருக்கிறது. அப்பேற்பட்ட அழகான பாதங்களை நாங்கள் வணங்குறோம், உன்னுடைய அடி போற்றுதலுக்குரியது அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறாருங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு நம்மளுடைய இறைவன் மிகச்சிறந்த, அது நம்மளாடைய வார்த்தைகளாலேயே வர்ணிக்க இயலாத தன்மைக்குரியவர். அவரை நம்ம நினைச்சு இப்படிப்பட்ட இறைவன் அப்படிப்பட்ட இறைவன்னு சொல்லுதற்கு வார்த்தைகளே இல்லைங்க. எந்த வார்த்தைகளை போட்டாலும் அவரை ஓமிச்சு கூறவே முடியாது. அந்த அளவுக்கு அழகான என்னுடைய இறைவனே, உன்னுடைய சேவடி சிறந்த அடி போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்கிறாருங்க. நேயத்தே நின்ற, நேயம் என்றால்